Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு காலையிலே நான் vlog எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்னைக்கு எம்டி ஸ்டொமக்ல குடிக்கிறதுக்காக சூப்பரா வெந்தயம் ஜீரகம்லாம் போட்டு தண்ணிலாம் காய்ச்சாச்சு. இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் தான் இன்னைக்கு பண்ணியிருந்தேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா பெல்ஜியம் வேஃபிள்ஸ் தான் பண்ணியிருந்தேன். இந்த வேஃபிள்ஸ் பண்ணதுக்கப்புறமா என் குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது ஆல் டைம் ஃபேவரட் ஆகிடுச்சு. இது எப்படி பண்ணு பார்க்கலாம், ரெசிபி வந்து ஷேர் பண்ணுறேன். இந்த வேஃபிள்ஸ் பண்ணுறதுக்கு 2 கப் அளவுக்கு ஆல் பர்பஸ் ஃப்ளார் இருக்குல்ல, மைதா மாவு சேர்த்துருக்கேன். இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் சேர்த்துட்டு 4 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துருக்கேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் இருக்குல்ல, அதுவும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த வேஃபிள்ஸ் வந்து பர்ஃபெக்டாக வரதுக்கு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எக் ஒயிட்டையும் எக் எல்லோ இருக்குல்ல, எக் யோக்கையும் வந்து செப்பரேட்டாக தான் நான் மிக்ஸ் பண்ண போகிறேன். இன்றைக்கி நான் 2 எக் எடுத்திருக்கேன் இந்த வேஃபிள்ஸ் பண்ணுறதுக்கு. ஸோ 2 எக்கோட எக் யோக்கையும் எக் ஒயிட்டையும் வந்து செப்பரேட் பண்ணி எடுத்திருக்கேன். எக் யோக்கை பார்த்தீங்கன்னா ஆல் பர்பஸ் ஃப்ளார் கூட சேர்த்துட்டு எக் ஒயிட்டை வந்து செப்பரேட்டாக ஒரு பவுலில் மாற்றியிருக்கேன். இந்த வேஃபிள்ஸ் பண்ணுறதுக்கு ஆயில் தான் சேர்க்கணும். ஸோ 3/4 கப் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துருக்கேன். 2 கப் அளவுக்கு மில்க் சேர்க்கணும். ஆயிலையும் மில்க்கையும் டேரெக்டாக நான் வந்து ஆல் பர்பஸ் ஃப்ளார் கூட சேர்த்துடலாம். இப்போ இதில் கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது விஸ்க் வச்சுலாம் பீட் பண்ண கிடையாது, ஜஸ்ட் ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும். எக் ஒயிட் செப்பரேட்டாக எடுத்து வச்சுருக்கேன்ல, அதை வந்து விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணி இந்த மாதிரி ஃப்ளஃபியாக வர அளவுக்கு பீட் பண்ணி எடுத்துக்கணும். இதை வந்து அந்த பேட்டர் கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு ரொம்ப ஹார்டாக மிக்ஸ் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி நல்லா பைண்ட் பண்ணி விட்டால் போதும். இப்போ சூப்பரான பெல்ஜியம் வேஃபிள்ஸ் பண்ணக்கூடிய பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து பெல்ஜியம் வேஃபிள்ஸ் ரெடி பண்ணிடலாம். வேஃபிள்ஸை வந்து வேஃபிள் மேக்கரில் ஊற்றுறதுக்கு முன்னால் லேசாக பட்டரை வந்து அந்த வேஃபிள்ஸ் மேக்கர் இருக்குல்ல, அதில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து பேட்டரை அதில் போர் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள் இந்த பேட்டர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நான் இந்த வேஃபிள்ஸ் பண்ணும்போது வீடு அவ்வளோ மனமாக இருந்துச்சு. ஹாலிடே டைம்லலாம் அவங்க குழந்தைங்களுக்கு நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுங்க, ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. நிஜமாகவே சொல்கிறேன், இதுக்கு முன்னால் நிறைய வாட்டி வேஃபிள்ஸ் பண்ணியிருக்கேன். இவ்வளோ பர்ஃபெக்டான வேஃபிள்ஸ் என் லைஃப்பில் நான் பண்ணதே கிடையாது. என் குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ கண்டிப்பாக அவங்க குழந்தைங்களுக்கு வந்து இந்த ரெசிபி ட்ரை பண்ணி செஞ்சு கொடுங்க, அவ்வளோ என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. என் ஹஸ்பண்டுக்கும் எனக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வேஃபிள்ஸ்லாம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட பிடிக்காது. ஸோ என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா உப்புமா தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என் குழந்தைங்களுக்கு வந்து வேஃபிள்ஸ் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கு வந்து உப்புமா தான் பண்ண போகிறேன். உப்புமா பார்த்திங்கன்னா எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும். நெய்யெல்லாம் சேர்த்து சூப்பராக பண்ணுவேன். இதுக்கு முன்னாடி நிறைய வாட்டி ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நான் செய்யக்கூடிய உப்புமா எனக்கும் பிடிக்கும், என் ஹஸ்பண்டுக்கு பிடிக்கும். ரொம்பவே டேஸ்டியான ஒரு உப்புமா இது. இங்கே பாருங்கள், சூப்பராக மணக்க ஆவி பறக்க ஃப்ளஃபியான பெல்ஜியம் வேஃபிள்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இது சாப்பிட்றதுக்காக நம்ம பெல்ஜியம் தான் போகணுன்னு கிடையாது, வீட்டிலே செஞ்சு சாப்பிட்லாம். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். சைட்லேயே பார்த்தீங்கன்னா உப்புமா தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நான் எப்பவுமே வந்து நெய் ஊற்றி தான் உப்புமா செய்வேன். ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த உப்புமா சாப்பிட்றதுக்கு. நெய் சூடானதுமே கடுகு சேர்த்து, கடுகு போட்டுனதுமே உளுந்து சேர்த்துடலாம். உளுந்து லேசாக ரோஸ்ட் ஆனதுமே கொஞ்சமாக சிறுபருப்பு சேர்ப்பேன். சிறுபருப்பு நல்லா பொரிய விடக்கூடாது. அது போட்டதுமே அதில் வந்து சாப் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போதே சைடில் வந்து வேஃபிள்ஸ் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். குழந்தைங்க சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஸோ சூடாக நானும் செஞ்சு கொடுத்துட்டே இருந்தேன். எனக்கு எப்போவுமே தோணும், ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டைமில் வந்து பசிக்காக சாப்பிட்டாங்க, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டுக்காக வந்து சாப்பிட்டாங்க. டேஸ்ட்டுக்காக பார்த்து இது சாப்பிட்லாம் அது சாப்பிட்லான்னு சொல்லி சாப்பிட்டாங்க. ஆனால் வந்து இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸாக நம்ம சாப்பிட்ற ஃபுட்டில் என்னெல்லாம் இருக்குது, ஹெல்த்தியாக இருக்கான்னு பார்த்து தான் சாப்பிட்றோம். ஆனால் பார்த்தீங்கன்னா அது எந்த அளவுக்கு நல்லா இருக்குன்னு தான் தெரில. ஆனால் எனக்கு எப்போவுமே தோணும், நமக்கு இருக்கக்கூடிய ஒரு லைஃப்பில் வந்து ஏன் ஹாப்பியாக சாப்பிடக்கூடாதுன்னு தான் எப்போவுமே தோணும். எவ்வளோதான் ஹெல்த் கான்ஷியஸாக இருக்குன்னு நினச்சாலும் அது கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ எப்போவுமே தோன்ற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு லைஃப் ஹாப்பியாக சாப்பிட்டு ஹாப்பியாக வாழ்ந்துட்டு போவோமேன்னு தான் தோணும் எனக்கு. ஓகே, நம்ம இப்போ உப்புமா ரெசிபிக்கு வரலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுமே தண்ணி, உப்பு, தேங்காய் சேர்த்துருந்தேன். இல்லை நல்லா கொதிச்சதுமே இதில் வந்து ரவை சேர்த்து நல்லா மெதுவாக மிக்ஸ் பண்ணி ஃப்ளேமை வந்து நல்லா லோவில் வச்சு நல்லா மூடி வச்சு குக் பண்ணிடலாம். சூப்பரான உப்புமா ரெடி ஆயிரும். நான் சமைச்சு முடிச்சுட்டு ஹாலில் வந்தப்போ மேட்ச் பாருங்கள் எப்படி அழகாக படுத்து கிடக்கான்னு சொல்லிட்டு, இவனை கிராஸ் பண்ணி போகும்போது எப்படி போக மனசு வரும். கொஞ்சம் நேரம் நின்று அவனை பார்த்துட்டே இருந்தேன். என் குழந்தைங்க வந்து வேஃபிள்ஸ் எப்போ எப்படி சாப்பிடுவாங்கன்னா நியூட்ரலாக ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிடுவாங்க, அப்படின்னா ஹனி ஊற்றி சாப்பிடுவாங்க, இல்லைன்னா பட்டர் ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிடுவாங்க. இது கூட ஐஸ்கிரீம் நல்லாயிருக்கும், மேப்பிள் சிரப் நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை வச்சு நீங்கள் சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும் இந்த வேஃபிள்ஸ். ஸோ குழந்தைங்களுக்குலாம் ஃபுட்டு கொடுத்தாச்சு, உப்புமாவும் ரெடி ஆகிடுச்சு. என் ஹஸ்பண்டுக்கு தான் சர்வ் பண்ண போகிறேன். அவங்களுக்கு எப்போ நான் உப்புமா எடுத்து வச்சுட்டு பழம் இருக்குல்ல, பழத்தை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி இது கூட வச்சுட்டு கொஞ்சமாக சுகரும் சேர்த்து சர்வ் பண்ணுவேன். காலையிலே வெந்தயம் ஜீரகம்லாம் போட்டு தண்ணி காய்ச்சி வச்சுருந்தேன்ல, ஸோ அதை எனக்காக எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். அதனால் குடிச்சு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு எனக்கும் உப்புமா எடுத்துகிட்டு போய் நானும் சாப்பிட்டாச்சு. என்னோடய மார்னிங் இப்படி தான் போச்சு.
காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்குள்ளே வேலையெல்லாம் முடிச்சுட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ரொம்ப நாளாக யோசித்து வச்ச ஒரு விஷயம் தான் இது பண்ணணும்னு சொல்லி. ஸோ இன்றைக்கி எப்படியாவது பண்ணிடலான்னு தான் செய்ய போகிறேன். அதுக்கு முன்னால் வந்து கீ வாங்கி வச்சுருந்தேன். அதை வந்து அதோட பாட்டிலில் ஊற்றி வைக்கல. ஸோ ஃபஸ்ட்டு அதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணலான்னு கீ எல்லாம் எடுத்து ஊற்றிட்டு இருக்கேன். ரொம்ப நாளாக ஒரு விஷயம் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தேன்ல, என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹேர் ஆயில் ரெடி பண்ணுறது தான். இன்றைக்கி நான் இந்த ரோஸ்மேரி இருக்குல்ல, இதை வச்சு தான் இந்த ஹேர் ஆயில் ரெடி பண்ண போகிறேன். ஆக்சுவலாக ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன், ஃபைனலி வாங்கிட்டேன். ஸோ இதுக்கு கூடவே வந்து கருஞ்சீரகம், அதுக்கப்புறம் வந்து கிராம்பு, வெந்தயம் இதெல்லாம் போட்டு எண்ணெய் காய்க்கலான்னு தான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். நான் இதெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போதே என் பொண்ணு வந்து மேஷை தூக்கிட்டு வந்துட்டா. பார்த்துட்ருக்கான் என்ன பண்ணிகிட்ருக்கா இவன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக தூக்கு கலக்கத்தில் இருக்கான், அதனால தான் இப்படி இருக்கான். பகல் ஃபுல்லாக தூங்குவானா, கொஞ்ச நேரம் இந்த மாதிரி வந்து எங்களை எல்லாரையும் பார்த்துட்டு விசிட் பண்ணிவிட்டு மறுபடியும் போய் தூங்குவான். பகல் ஃபுல்லாக பயங்கர தூக்கத்தில் தான் இருப்பார் மேஷ். அது மட்டும் கிடையாது, கையில் ரொம்ப நேரம்லாம் இருக்க மாட்டான், கொஞ்சம் நேரம் தான் இருப்பான். கொஞ்சம் நேரம் அவனுக்கு கொஞ்சிட்டு கீழே விட்டோன்னா அவன் ஹாப்பி ஆயிடுவான். நான் இன்றைக்கி இந்த பேனில் தான் ஆயில் ரெடி பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து கருஞ்சீரகம் சேர்க்குறேன். எல்லாத்தையும் வந்து ஆயிலில் டேரெக்டாக சேர்க்கல, ஃபஸ்ட்டு என்னெல்லாம் சேர்க்கணுமோ அதெல்லாத்தையும் இந்த பேனில் சேர்த்துட்டு ஃபைனலாக ஆயில் சேர்க்கலான்னு சொல்லி வச்சுருக்கேன். ஃபஸ்ட் நான் என்னெல்லாம் சேர்க்குன்னு சொல்கிறேன், ஃபைனலாக வந்து இதோட யூசஸ்லாம் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கருஞ்சீரகம் சேர்த்துருக்கேன், அதுக்கப்புறமா வந்து வெந்தயம் சேர்க்குறேன். குவான்டிட்டிலாம் கேட்டிங்கன்னா தெரியலை, கொஞ்சம் சேர்த்துருக்கேன். கையில் கொஞ்சமாக தட்டிட்டு அந்த மாதிரி சேர்த்துருக்கேன். இப்போ வந்து கிராம்பு சேர்க்குறேன். கிராம்பு பார்த்திங்கன்னா ஒரு 10லேருந்து 20 சேர்த்துருப்பேன். ஆக்சுவலாக இது ஹேருக்கு ரொம்ப பெனிஃபிட் கொடுக்கக்கூடிய ஒரு இது கிராம்பு. இப்போ வந்து இதில் ரோஸ்மேரியும் சேர்க்க போகிறேன். ரோஸ்மேரியில் பார்த்திங்கன்னா ஹேருக்கு வந்து அவ்வளோ பயன்கள் இருக்குது. ஸோ இதை வந்து சிசர்ஸ் வச்சு குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்க்குறேன். நார்மலாக ரோஸ்மேரியை வந்து தண்ணியில் பாயில் பண்ணி ஹேரில் ஸ்ப்ரே பண்ணுவாங்க. நான் வந்து டேரெக்டாக எனக்கு ஆயிலே வச்சு கொதிக்க வச்சு தலையில் சேர்க்க போகிறேன். இதில் என்ன ஆயில் சேர்த்துருக்கேன்னா தேங்காய் எண்ணெய் சேர்க்குறேன். எந்த தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கங்க. செக்கில் அரைச்ச எண்ணெய்லாம் சொல்லுவாங்கள்ல, என்கிட்ட இப்போ இதில் இதான் இருக்குது. ஸோ நான் இன்றைக்கி வந்து இந்த எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். ஸோ தேங்காய் எண்ணெய் வந்து எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணி கொதிக்க விட்டுடலாம். இதில் சேர்த்துக்க ரோஸ்மேரி இருக்குல்ல, இது வந்து ஹேர் க்ரோ ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ப்ளஸ் நம்ம ஸ்கேல்ப்பை வந்து ரொம்ப ஹெல்த்தியாக வச்சுக்கும். அப்புறம் ஹேர் நல்லா ஷைனிங்காக இருக்கிறதுக்கும் இந்த ரோஸ்மேரி ஹெல்ப் பண்ணுது. இதில் பிளாக் சீட் கருஞ்சீரகம் சேர்த்துருக்கேன்ல, இது வந்து ஹேர் ஃபாலுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நம்ம ஹேரையும் ஸ்கேல்ப்பையும் நல்லா மாய்ஸ்சராக வச்சுக்கும். சேம் வெந்தயம் வந்து நம்ம ஸ்கேல்ப்பை நல்லா மாய்ஸ்சராக வச்சுக்க ஹெல்ப் பண்ணுது, டேண்ட்ரஃப்லாம் வராமல் தடுக்குது. ஸோ இதுவும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஹேர் க்ரோத்துக்கு. மேஷ் கிச்சனில் எப்போ நின்று ஏதாவது பண்ணிகிட்டு இருந்தாலும் இங்கே ஒரு ஆள் எனக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க, பார்த்துட்டே இருப்பாங்க நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு. இதில் உட்காந்து தான் என்ன வாட்ச் பண்ணுறது. நான் இங்கே கிச்சனில் ஏதாவது வேலை பண்ணிகிட்ருப்பேன், இங்கே உட்காந்து என்ன வாட்ச் பண்ணிகிட்ருப்பான். க்யூட் இல்லை? நூன்லேருந்து என்ன வந்திருக்குன்னா, ஆக்சுவலாக லஞ்சுக்கு என்ன ரெடி பண்ணலான்னு சொல்லி யோசிச்சப்போ வந்து சரி இன்றைக்கி ஹாலிடே சிக்கனே ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு சிக்கன் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். எப்போ ஆர்டர் பண்ணாலுமே வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணோன்னா சிக்கன் சைஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம சொல்கிற சைஸில் இருக்காதுல, ரொம்ப பெருசாக தான் கட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ நான் இன்றைக்கி குழம்பு வைக்க போகிறேன், அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் தான் குட்டி குட்டியாக கட் பண்ணி கொடுத்துட்ருந்தாங்க. என்ன பார்த்திங்கன்னா சூப்பராக கொதிச்சுட்ருக்கு, நல்ல ஒரு மனம் வந்துகிட்டே இருந்ததுலேருந்து. இதில் கிராம்பு சேர்த்துருக்கேன்ல, இதோட பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ப்ளஸ் ஸ்கேல்ப்பில் வரக்கூடிய டேண்ட்ரஃபாக இருக்கட்டும், இச்சினஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும் இந்த க்ளவ் இருக்குல்ல, கிராம்பு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ப்ளஸ் க்ரே ஹேர்லாம் இருந்துச்சுன்னா அதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நான் லஞ்ச் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா கேரட்டும் பீட்ரூட்டும் போட்டு ஒரு பொரியல் பண்ண போகிறேன். இன்றைக்கி நான் இந்த ஹேர் ஆயில் ரெடி பண்ணுறேன்ல, இது ரொம்ப நாளாக யோசிச்சு வச்சுருந்த ஒரு விஷயம் ரெடி பண்ணணும்னு சொல்லி ஃபைனலி இன்றைக்கி எப்படியோ ரெடி பண்ணிட்டேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் இருக்கும்போது எங்கள் வீட்டில் வந்து எண்ணெய் காய்ப்பாங்க, செம்பருத்தி இலை, அதுக்கப்புறம் செம்பருத்தி பூ, மருதாணி இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சி எண்ணெயில் போட்டு நல்லா காய்ச்சி கருப்பு கலரில் இருக்கும் அந்த எண்ணெய். ஸோ அதுதான் தலையில் அப்ளை பண்ணி கொடுப்பாங்க. பார்த்திங்கன்னா இன்றைக்கு வரைக்கும் முடிவில் ஹெல்த்தியாகவும் கருப்பாகவும் இருக்குதுன்னா மெயினாக அது ஒரு ரீசனாக இருக்கலாம். ஊரில் எல்லாம் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி எல்லா வீட்லையும் செம்பருத்தி பூ, மருதாணி செடி இதெல்லாமே நிற்கும். ஸோ உங்களுக்கு வந்து அதெல்லாம் பறித்து எண்ணெய் காய்க்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் இங்கே அந்த மாதிரிலாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ எனக்கு இங்கே என்ன ஈஸியாக கிடைக்குமோ அதை வச்சு தான் நான் இன்றைக்கி எண்ணெய் ரெடி பண்ணியிருக்கேன். ஆனால் நான் இன்றைக்கி என்ன பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன்ல ஒன்றுமே எல்லாமே வந்து ஹேருக்கு அவ்வளோ யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். ஸோ நீங்களும் வந்து முடிஞ்சால் இந்த எண்ணெயை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் கிளியராக எல்லாம் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன்.
பீட்ரூட்டும் கேரட்டும் போட்டு பொரியல் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ ஆனியன் இதுக்கு உரிச்சிட்ருக்கேன்னா சிக்கன் குழம்பு தான் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கான வேலையில் தான் ஒன்று ஒன்றா பண்ணிகிட்ருக்கேன். சைட்லேயே வந்து அரிசியும் போட்டாச்சு, நல்லா கொதிச்சிட்ருக்குது. என்கிட்ட இந்த ஃபுட் ப்ராசஸ் இருக்கிறதுனால எனக்கு இந்த வெங்காயம் வெட்டுறது, வெஜிடபிள் கட் பண்ணுறதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்குது. எண்ணெய் காய்ச்சி வச்சுருந்தேன்ல, அது இப்போ ஆறிடுச்சு. ரொம்ப ஆறலை, விரல் வைக்கிற சூடில் இருக்குது. இப்போ இதில் என்ன சேர்க்குறேன்னா கேஸ்டர் ஆயில் தான் சேர்க்குறேன். இது பார்த்திங்கன்னா இந்த கேஸ்டர் ஆயில் வந்து ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு ஆயிலாகும். சும்மா ஜஸ்ட்டு வெறுமே எடுத்து நம்ம தலையில் அப்ளை பண்ணாலே ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் இது இப்போ இந்த ஆயிலில் சேர்த்துருக்கேன். ஆக்சுவலாக வந்து வெறுமா கேஸ்டர் ஆயில் எப்படி தலையில் அப்ளை பண்ணுவாங்கன்னா, லேசாக வந்து தேங்காய் எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு தேங்காய் எண்ணெய் வந்து கொஞ்சம் ஆற வச்சுட்டு அதில் வந்து கேஸ்டர் ஆயிலை சேர்த்து தேங்காய் எண்ணெயும் கேஸ்டர் ஆயிலை மிக்ஸ் பண்ணி தலையில் அப்ளை பண்ணுவாங்க. இது ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நான் இன்றைக்கி இந்த ஆயிலில் வந்து நான் இப்போ இன்றைக்கி வந்து ஆயில் காய்ச்சிருக்கேன்ல, ஸோ அதில் வந்து கேஸ்டர் ஆயிலும் சேர்த்துருக்கேன். நிறைய பேர் என் விளாக்ஸில் கண்டினியூஸாக கேட்குற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கின் ஏன் இவ்வளோ க்ளோவாக இருக்குது, ஸ்கின்னில் என்ன அப்ளை பண்ணுறீங்க, ஹேர் இவ்வளோ சாஃப்டாக இருக்குது, ஹேரில் என்ன அப்ளை பண்ணுறீங்கன்னு கேட்குறீங்க. ஆனால் சில வீடியோவில் நீங்கள் பார்க்கும்போது என் ஃபேஸில் ஆக்னே, பிம்பிள்ஸ் எல்லாமே இருக்கும். சில டைம் ஸ்கின் நல்லா க்ளோவாக இருக்கும், சில வீடியோஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிம்பிள்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ நான் இப்படி இருக்கும்போது எப்படி வந்து நான் உங்களுக்கு வந்து ஸ்கின் கேர் ரொட்டீன்லாம் எப்படி உங்களுக்கு ஷேர் பண்ண எனக்கு தெரில. ஆக்சுவலாக வந்து ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணுங்கள், நல்ல ஒரு மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுங்கள். ஸ்கின் எப்போவுமே மாய்ஸ்சராக வச்சுருக்கங்க. அப்படி இருந்தாலே வந்து ஸ்கின் நல்லா ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும். ஸ்கின்னு ஃபேஸில் உள்ள ஸ்கின் மட்டும் கிடையாது, பாடியில் உள்ள ஸ்கின்லேயும் நல்லா மாய்ஸ்சராக வச்சுக்கோங்க. தலையில் உள்ள ஸ்கின் இருக்குல்ல, ஸ்கேல்ப்பையும் நல்லா மாய்ஸ்சராக வச்சுக்கோங்க. அப்போ எல்லாமே ஹேராக இருக்கட்டும், ஸ்கின்னாக இருக்கட்டும், எல்லாம் நல்லா ஷைனிங்காக க்ளோவாக இருக்கும். ஷைனிங்காக க்ளோவாக மட்டும் கிடையாது, ஹெல்த்தியாகவும் இருக்கும். நான் எனக்கு லஞ்சுக்கு என்னெல்லாம் பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம். சிக்கன் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறமா சிக்கன் குழம்பு கொதிச்சிட்ருக்குது. சைட்லேயே பார்த்தீங்கன்னா கீ ரைஸ் வந்து ரெடி பண்ணியாச்சு. அப்புறமா வந்து பீட்ரூட் கேரட் போட்டு பொரியல் பண்ணியிருந்தேன், அது ரெடி ஆகிடுச்சு. இந்த மண் சட்டியில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு. இது நேத்திக்குள்ள மீன் குழம்பு, அதை சூடாக்கிட்டேன். அதுக்கப்புறமா வந்து சூடாக ப்ளெயின் ரைஸ் அதுவும் ரெடி ஆகிடுச்சு. அப்பளம் ஃப்ரை பண்ணிவிட்டேன். எண்ணெய் காய்ச்சி வச்சுருந்தேன்ல, அது நல்லா ஆற வச்சுருந்தேன். நல்லா ஆறிடுச்சு. ஆறினதுக்கப்புறமா பாட்டிலில் வந்து ஃபில் பண்ணி வச்சிடலான்னு சொல்லி எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்ருக்கேன். இந்த எண்ணெய் பார்த்திங்கன்னா அவ்வளோ மனமாக இருந்துச்சு தலையில் அப்ளை பண்ணும்போது. எண்ணெய் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்ளை பண்ணாலே போதும், தலையில் நல்ல சேஞ்சஸ் தெரியுது ஹேரில். எப்போவுமே ஹேரில் ஆயில் அப்ளை பண்ணும்போது நான் யோசிச்சிட்டே இருப்பேன், ஏன் நம்மளே காய்க்கக்கூடாது எண்ணெய்ன்னு சொல்லி யோசிச்சிட்டே இருப்பேன். ஃபைனலி இன்னைக்கு காய்ச்சிட்டேன். என் குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா வீக்லி 1 or 2 times வந்து நல்லா ஆயில் மசாஜ் பண்ணி கொடுப்பேன் தலையில். அந்த மாதிரி நல்லா மசாஜ் பண்ணி விடும்போது தலையில் நல்ல பிளட் சர்க்குலேஷனும் இருக்கும், ஹேர் க்ரோ ஆகிறதுக்கும் நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லஞ்செல்லாம் ரெடி ஆயாச்சு. இப்போ சர்வ் தான் பண்ண போகிறேன். குழந்தைங்களுக்கு தான் சிக்கன் குழம்பும் கீ ரைஸும் பண்ணியிருந்தேன். எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கு வந்து ப்ளெயின் ரைஸ் தான் பண்ணியிருந்தேன். இப்போ எல்லாருக்கும் ஒன்று ஒன்றா எடுத்து சர்வ் பண்ணிகிட்ருக்கேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு ஈவினிங் வந்து வெளியே தான் கிளம்புறோம். இன்றைக்கி நானும் என் பொண்ணும் என் ஹஸ்பண்டும் மட்டும்தான் வெளியே போகிறோம். எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, என் பொண்ணுக்கு வந்து பல்ல பிரேசஸ் போட்டிருந்தோம்ல, அதுக்குள்ளே மந்த்லி செக்கப் இருக்குது. அதுக்காக தான் போயிட்டுருக்கோம். அவளுக்கு ஆக்சுவலாக பிரேசஸ் போட்டு 1 month ஆகிடுச்சு. ஸோ அதுக்கு வந்து 1 month கழித்து வர சொல்லியிருந்தாங்க. ஸோ போய் காமிச்சிட்டு வரலான்னு தான் போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக இன்றைக்கி போயிருந்தப்போ வந்து டாக்டர் வந்து அவளுக்கு ஃபஸ்ட்டு வந்து மேலே மட்டும்தான் பிரேசஸ் போட்டிருந்தாங்க, கம்பி போட்டிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி பார்த்துட்டு கீழே உள்ள பல்லையும் போடலான்னு சொல்லி போட்டு விட்டாச்சு. எல்லா ப்ரொசீஜரும் முடிச்சுட்டு காரில் வரும்போது என் ஹஸ்பண்ட் வந்து உள்ளி வடை இருக்குல்ல, இங்கே வந்து மிஸ்டர் சாட்ன்ற ஷாப் இருக்குது, அங்கே இருந்து வாங்கி வச்சுருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும் மிஸ்டர் சாட்டில் உள்ள உள்ளி வடை. ஸோ வந்ததுமே அதை தான் எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். அதை பார்த்ததுமே பயங்கர ஹாப்பி ஆகிடுச்சு. இதுக்கு முன்னால் வரும்போது வந்து அது என்னது கச்சோரி வாங்கி வைப்பாங்க. ஸோ இன்றைக்கி வந்து இது என்னோடய ஃபேவரட் உள்ளி ஆனியன் பக்கோடா இது வாங்கி வச்சுருந்தாங்க. ஸோ அதான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த விளாக் முடிய போகுது. இன்றைக்கி ஃபுல் டே எனக்கு இந்த மாதிரி தான் போச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்து எல்லோரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட் மூலமாக தெரிவிங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்ருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்னொரு அழகான விளாகில் உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஹாப்பியாக இருங்க, சேஃபாக இருங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ நைஸ் டே. பாய்.